بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆனை எளிதில் ஓதிட என்ற இந்த வகுப்பில் குர்ஆனுடைய கீழிருந்து மேல் வரிசையாக 98வது அத்தியாயத்தை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த அத்தியாயத்திற்கு பேர் அல் பையினா, லம் யகுன் என்றும் வழக்கத்தில் சொல்வார்கள். இந்த அத்தியாயத்தை இதை வாசித்து பழகிவிட்டு இதை உங்களுக்கு கிராத்தாக ஓதி காட்டுவார். அதை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது எல்லா அத்தியாயத்துக்கும் வரக்கூடிய ஒரு வசனம். இதை நீங்களே வாசித்து பழகி கொண்டீர்கள். அடுத்ததாக ஃபஸ்ட்டு லாமில் ஆரம்பிக்குதா, லாமுக்கு மேலே அகர குறியீடு இருக்குது, லானா. அப்புறம் மீம் இருக்குது, அதுக்கு சுக்கூன் மெய் குறியீடு இருக்குது, இம்மன்னா. அப்போ அது ரெண்டும் சேர்ந்து லம், லா இம் லம். அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது, யாவுக்கு மேலே அகர குறியீடு இருக்கிறது, யானா. அப்புறம் காஃப் இருக்கிறது, அதுக்கு மேலே உகர குறியீடு இருக்குது, கூனா. யானா கூனா எக்கு. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, நூனுக்கு இகர குறியீடு கீழே இருக்குது, நீ எக்குனி, யா கூனி எக்குனி. அதுக்கப்புறம் அடுத்த எழுத்துக்கு வந்தீங்கன்னா, அடுத்த சொல்லுக்கு வந்தீங்கன்னா லாமில் ஆரம்பிக்குது. அந்த லாமில் 2 குறியீடு இருக்குது, அதாவது அகர குறியீடும் இருக்கிறது, இந்த ஷத்துன்னு சொல்லக்கூடிய அழுத்தி சொல்லக்கூடிய குறியீடும் இருக்கிறது. அப்போ ஷத்துன்னா இல்லைன்னா, லாமில் 2 குறியீடும் போட்டாங்கன்னா இல்லைன்னாவும் லானாவும். அப்போ இல்லுலாண்டு ஆரம்பிக்கிறதுனால இல்லுலேருந்து ஆரம்பிக்க முடியாதுல்ல. ஒரு சொல்லை ஆரம்பிக்கிறதா இருந்தால் சுக்கூன்லேருந்து ஆரம்பிக்க முடியாது. அப்போ இந்த இல்லை அங்கிட்டு சேர்க்கணும், எக்குனில் எக்குனில் அப்படி இல்லைன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் லாம் இருக்குது, அதுக்கு மேலே அகர குறியீடு இருக்குது, எக்குனில்ல. ரெண்டையும் ஒரு சொல்லாத்தான் வாசிக்க முடியுது இந்த இல்லில் ஆரம்பிக்கிறதுனால. அப்போ எக்குனில்ல. அதுக்கப்புறம் தால் இருக்குது, இந்த தாலுக்கு கீழே இகர குறியீடு இருக்குது, தி, எக்குனில்ல தி. அந்த தி என்பதை தீண்டு நீட்டுவதற்காக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, ஒரு ஏ சேர்த்து அந்த ஏயில் சுக்கூன் போட்டிருக்காங்க. அப்போ இந்த தீயும் ஏயும் சேர்ந்தா தி. அப்போ எக்கூனில்ல தி. அப்புறம் நூன் இருக்கிறது, நூனுக்கு மேலே அகர குறியீடு இருக்குது, நான். எக்கூனில்ல தீன லம் எக்கூனில்ல தீன. அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, அடுத்த சொல்லல. காஃபுக்கு அகர குறியீடு இருக்குது, காணா. ஃபா இருக்குது, அந்த எழுத்துக்கு அகர குறியீடு இருக்குது, ஃபானா. கானா ஃபானா கஃப. அப்புறம் ரா இருக்குது, அதுக்கு உகர குறியீடு இருக்குது, ரு, கஃப ரு. அந்த ரூ என்பதை நீட்டுவதற்காக என்ன செஞ்சுருக்கு, வாவு போட்டிருக்கு, அந்த வாவில் சுக்கூன் போட்டிருக்கு. அப்போ ரூ என்பது ரூவாயிரும். அந்த ரூவும் ரை வாவும் சேர்ந்து ரூவண்ணாவாய் போயிடும், கஃப ரூ. அப்புறம் மீம் இருக்குது, கீழே இகர குறியீடு இருக்குது, மீனா. நூன் இருக்கிறது, அதுக்கு சுக்கூன் இருக்கிறது, இன்னன்னா மின். அப்போ கஃபரு மின். அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, மேலே அகர குறியீடு இருக்குது, ஆனா. அப்புறம் ஹா இருக்குது, அதுக்கு சுக்கூன் இருக்குது, இஹ் அஹு. அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது, அதுக்கு ஜேர், அதாவது இகர குறியீடு இருக்குது, லி அஹு லி மின் அஹு லி. அந்த லீக்கு அப்புறம் அடுத்த சொல்லில் இல்லுன்னு ஆரம்பிக்குது. இல்லுலேருந்து வாசிக்க முடியாது தானே, அதனால அந்த இல்லை இங்கே சேர்த்து விட்ருங்க, அகலில் அகலி. அந்த லாமுக்கு சுக்கூன் இருக்கிறனால அந்த இல்லத்துக்கு இந்த பக்கம் சேர்த்து விட்ருங்க, ஏன்னா சுக்கூனில் வாசிக்க இயலாததுனால. அகலில். அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, காஃபுக்கு இகர குறியீடுக்கு கீனா. அப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, இந்த தாவுக்கு மேலே செங்குத்தாக அப்படி அழிப்பு போட்டிருக்கிறாங்க, தாண்டு நீட்டணும், கீனா தாவண்ணா கிதா. பாங்கிற எழுத்து இருக்குது, அந்த பாவுக்கு இகர குறியீடு இருக்குது, பி, கிதாபி மின் அஹ்லில் கிதாபி. அதுக்கடுத்த எழுத்து அதுக்கடுத்த சொல்லு வாவு, சொல்லுடைய ஆரம்பம் வாவு இருக்குது, வாவுக்கு அகர குறியீடு வானா. அதுக்கப்புறம் அலிஃபு போட்டிருக்காங்க, வாண்டு நீட்டுற மாதிரி.
ஆனால் நீட்டக்கூடாது இந்த இடத்துல. காரணம் என்னென்னு கேட்டால் அதுக்கு அடுத்து சுக்கூன் வந்துருச்சு. சுக்கூனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த நீட்டுறது போயிடும். அப்போ அந்த அலிஃபை விட்டுட்டு லாமுக்கு வந்துட்டீங்கன்னா இல் வாழ்ன்னு இருக்குது, வல்ண்டு வாசிக்கணும். எழுத்தில் வந்து வாழ் என்று தான் இருக்கிறது, அதை வாசிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் நீட்டுற எழுத்துக்கு பின்னாடி சுக்கூன் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த நீட்டுதல் போய்விடும். அப்போ வல் வா இல் வல். அதுக்கப்புறம் மீம் இருக்குது, அதுக்கு உகர குறியீடு இருக்குது மூணா வல் மூ. அப்புறம் ஷீன் இருக்கிறது, ஷீனுக்கு வந்து சுக்கூன் இருக்கிறது இஷ். அப்போ வல் முஷ் வல் முஷ். அதுக்கப்புறம் ரா இருக்குது, அது கீழே இகர குறியீடு இருக்குது ரி முஷ்ரி வல் முஷ்ரி. அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, அதுக்கு இகர குறியீடு இருக்குது கீனா ஒல் முஷ்ரி கீ. அந்த கீ என்பதை நீட்டி சொல்வதற்காக ஒரு ஏயை சேர்த்து அதில் சுக்கூன் போட்டிருக்காங்க. இந்த காஃபும் ஏயும் சேர்ந்து கீ என்னாவ போயிடும் கீ வல் முஷ்ரி கீ. நூன் இருக்கிறது மேலே போட்டிருக்கு ந ஒல் முஷ்ரி கீன. அதுக்கப்புறம் வந்து அடுத்த சொல்லில் மீமில் ஆரம்பிக்குது, அதுக்கு உகரம் இருக்கிறது மூணா. அடுத்தது நூன் இருக்கிறது, அந்த நூனுக்கு சுக்கூன் இருக்கிறது இன்னன்னா முன். அதுக்கப்புறம் ஃபா இருக்குது, அந்த ஃபாவுக்கு வந்து அகர குறியீடு இருக்குது முன் ஃப மூ இன் ஃப முன் ஃப. அதுக்கப்புறம் வந்து காஃப் இருக்குது, அந்த காஃபில் வந்து ரெண்டு குறியீடு இருக்கிறது. ஒன்று வந்து கீங்கிற கீழே இகர குறியீடு இருக்குது, அதோட அந்த ஷத்து அழுத்தி சொல்லக்கூடிய குறியீடு மேலே இருக்குது. அப்போ அது வந்து இக்கன்னாவும் கீனாவும் ஆயிரும். வெறுமனே காஃபு கீழே கோடு போட்டோம்னா கீனா, அந்த அழுத்தத்தை சேர்த்து போட்டோம்னா இக்கன்னாவும் கீனாவும் ஆயிரும். அப்போ இக்கின்னு வருது. அப்போ முன் ஃபக்கி மூ, முதல்ல மூ இருக்குது, அப்புறம் இன் இருக்குது, அப்புறம் ஃபா இருக்குது முன் ஃப. அதுக்கப்புறம் கீ இருக்குது, இக்கன்னா கீயா இருக்குது முன் ஃபக்கி. அந்த கீ என்பதை நீட்டி சொல்வதற்காக வேண்டி அடுத்து ஒரு ஏயை போட்டு அதில் சுக்கூன் போட்டிருக்காங்களா முன் ஃபக்கி. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அகர குறியீடு இருக்கிறது முன் ஃபக்கீன முன் ஃபக்கீன. அதுக்கப்புறம் சொல்லில் வந்து ஹா இருக்குது மேலே கோடு ஹானா. அதுக்கப்புறம் தா இருக்குது, அந்த தாவுக்கு செங்குத்தா அழிவு போட்டிருக்காங்களா தாவண்ண ஹத்தான் இருக்குதா, அதில் வந்து அந்த ஷத்துங்கிற அழுத்துற குறியீடும் சேர்த்து போட்டிருக்காங்க. அப்போ இத்தன்னா சேர்த்துக்கணும் ஹத்தா ஹானா இத்தன்னா தாவண்ணா ஹத்தா. அதுக்கு அடுத்தது தாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு அகர குறியீடு மேலே இருக்குது தானா. அந்த தாவுக்கு அப்புறம் அலிஃப் இருக்கிறது, அந்த அலிஃபில் சுக்கூனை போட்டு விட்டாங்க. சுக்கூன் போடாட்டி தாண்டு நீட்டி விட்டுறலாம். சுக்கூன் போடும்போது தன்னு படிக்கணும். தானாவும் அக்கண்ணா உச்சரிப்பு, அலிஃபில் சுக்கூன் போட்டால் அந்த அக்கண்ணா 3 புள்ளி வைப்போம்ல அந்த உச்சரிப்புக்கு வந்துடும். அப்போ தானா. அதுக்கப்புறம் அலிஃபில் சுக்கூன் போட்டிருக்கு அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு வந்து கீழே இகர குறியீடு இருக்குது தி. அதுக்கப்புறம் வந்து யா இருக்குது, கீழே 2 புள்ளி இருந்தால் யா தானே, யா இருக்குது. யாவுக்கு வந்து மேலே அகர குறியீடு இருக்குது தீய. அதுக்கப்புறம் ஹா இருக்குது, அதுக்கு உகர குறியீடு இருக்குது தீயஹு. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, அதுக்கு உகர குறியீடு இருக்குது தீயஹுமு அப்படி இருக்கிறது. அடுத்த சொல்லுக்கு வந்தீங்கன்னா இல்லில் ஆரம்பிக்குது. இல்லில் வந்து ஆரம்பிக்க முடியாது தானே, சுக்கூனில் ஆரம்பிக்க முடியாது. அதனால் அந்த இல்லை அங்கிட்டு சேர்த்து படிங்க தீயஹுமுல் தீயஹுமுல். அதுக்கப்புறம் பாவுலேருந்து ஆரம்பிக்கணும், பாவுக்கு மேலே கோடு இருக்குது பானா. அதுக்கப்புறம் யா இருக்குது, அதுக்கு கீழே இகரம் இருக்குது பையின்னு வந்துடுது. அந்த யாவில் இந்த இந்த ஷத்துங்கிற குறியீடும் இருக்கிறது, ஈயன்னா வந்துடும். அப்போ ஈயன்னாவும் ஈனாவும் இருக்குது. அப்போ பையின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பையி. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, மேலே கோடு இருக்கா பையின. அதுக்கப்புறம் குண்டு தே இருக்கிறது, அதுக்கு உகரம் இருக்கிறது பையின தூ ஹத்தா தீயஹுமுல் பையின தூ. இந்த பையின தூன்னு சொல்கிறது எப்போ படிக்கணும்னு கேட்டால் அப்படி ஒரு மூச்சை விடாமல் படிச்சுக்கிட்டு போனால் தான் பையின தூ. இதோட ஆயத்தை முடிச்சிட்டிங்க, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எடுக்க போகிறீங்கன்னா பையினத்துன்னு சொல்லாமல் அந்த ஹா உச்சரிப்போட அரைவாசி ஹா வர்ற மாதிரி என்ன செய்யணும் பையினா அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த அந்த மொத்த வசனத்தையும் படிச்சிங்கன்னா லம் யகுனில்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅத்தியஹுமுல் பையினா. இப்படி மொத்த வசனம். அதுக்கு அடுத்த சொல்லில் வந்து ரா இருக்குது, அதுக்கு மேலே வந்து அகரம் இருக்குது, அகர குறியீடு ராணா. சீன் இருக்கிறது, அதில் உகரம் இருக்குது ரசு. அந்த சீனை நீட்டுறதுக்காக வேண்டி வாவு போட்டு சுக்குன்னு போட்டாங்க. அப்போ சூன்னு நீட்டிடணும், 2 எழுத்தும் சேர்ந்து சுவண்ணா.
அப்போ ரசூ. அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது. லாமுக்கு வந்து இரட்டை உகர குறியீடு இருக்குது. இரட்டை இருந்தால் ஒரு இன் சேர்ந்துக்கிறோம். அப்போ லுன். ஒன்று இருந்தால் லூ சொல்லணும், 2 இருந்தால் லுன் சொல்லணும். அப்போ ரசூலுன். ஆனால் அந்த இன் வந்து என்ன செஞ்சிடன்னு இன்னா வாசிக்கக்கூடாது. ஏன் வாசிக்கக்கூடாதுன்னு சொன்னால், அந்த இன்னுங்கிறதுக்கு பின்னாடி மீமு வந்துச்சின்னு சொன்னால் அந்த இன்னுடைய உச்சரிப்பு இம்மா மாறிக்கிறோம். ரசூலுன் என்று சொல்லாமல் அடுத்த எழுத்தை பார்க்குறீங்க, மீமில் ஆரம்பிக்குது. அடுத்த சொல்லல மினல்லாஹி மீ இருக்குல்ல, மீம் வரும்னு சொன்னால் அந்த மீமுடைய உச்சரிப்பை அங்கே கொண்டே கொடுக்கணும் என்பதற்காகத்தான் அந்த மீமில் வர அந்த சத்து வேற போட்டு வச்சுருக்கிறாங்க. சரியா? அப்போ என்ன செய்யணும், ரசூலுன் என்று சொல்லாமல் ரசூலும், அதாவது இன் என்ற உச்சரிப்புக்கு அப்புறம் மீம் வந்துச்சின்னு சொன்னால் இன் என்பது இம்மாக மாறிக்கிறோம். இன் என்ற உச்சரிப்புக்கு பின்னாடி ரா வந்துச்சின்னு சொன்னால் இன் என்பது இர்ராக மாறிக்கிறோம். இது மாதிரி என்ன செய்கிறோம், அதை வந்து நம்ம படிச்சிருக்கிறோம். அது மாதிரி லாம் வந்துச்சுன்னா, இன் என்ற எழுத்துக்கு பிறகு லாம் வந்துச்சின்னு சொன்னால் இல் என்று மாறிக்கிறோம். இந்த 3 எழுத்து மீமு லாமு ரா, இந்த 3 எழுத்து இன்னுக்கு பிந்தி வந்துச்சின்னு சொன்னால் அந்த இன்னு வந்து இந்த எழுத்துடைய உச்சரிப்பை பெற்றுவிடும் என்கிற வகையில். அப்போ இந்த இடத்துல ரசூலுன், அதில் இன்னு இருக்குல்ல, இன்னுங்கிற கண்ணுக்கு தெரியலை, ஆனால் அந்த ரெட்டை குறியீடு வச்சா அந்த இன்னுங்கிறது மறைஞ்சி இருக்குது உள்ளக. அப்போ ரசூலுன் என்பது ரசூலும், ரசூலும்னு படிக்கணும். அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது. அந்த மீமுக்கு கீழே வந்து இகர குறியீடு இருக்குது, மீ. நூன் இருக்கிறது, அதில் அகர குறியீடு இருக்குது, மீன. ரசூலும் மின, ரசூலுன் மினன்னு சொல்லாமல் எப்படி சொல்லணும், ரசூலும். ரசூலுன்ங்கும்போது ஒட்டாது, லும்னா ஒட்டணும். ரசூலுன் மினன்னு சொல்லாமல் ரசூலும் லும் மீன அப்படின்னு சொல்லணும். அந்த மீனாக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு கேட்டால் லாம் இருக்குது. அந்த லாமில் வந்து சத்து இருக்குது, செங்குத்தான அழிவு நீட்டமான அழிவும் இருக்கிறது. அப்போ இல்லைன்னாவும் லாவண்ணாவும் போச்சு. இல்லைன்னாவில் ஆரம்பிக்க முடியாது தானே, அதனால மினவோட சேர்த்து படிச்சுட்டு மினல்லா, மின, அப்புறம் இல்லைன்னா லாவண்ணா மினல்லா, அப்புறம் ஹா இருக்குது. அந்த ஹாவுக்கு கீழே இகர குறியீடு இருக்குது, மினல்லாஹி. அப்போ ரசூலும் மினல்லாஹி. அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குதா, அதுக்கு மேலே அகர குறியீடு இருக்குது, யானா. அதுக்கப்புறம் தாய் இருக்குது, அதுக்கு வந்து சுக்குன்னு இத்தனா இருக்குது, எத்து, யானா இத்தனா எத். அதுக்கப்புறம் லாம் இருக்குது, அதுக்கு உகர குறியீடு இருக்குது, லூனா, எத்துலு. அந்த லூனாவை வந்து லூவண்ணா வைக்கிறதுக்காக நெஞ்சிருக்கிறாங்க, வாவு போட்டு சுக்குன் போட்டிருக்காங்க, ரெண்டும் சேர்ந்து லூவண்ணா. இப்போ எத்துலு, யா எத் லூ, எத்துலு. அதுக்கப்புறம் சாது இருக்குது, அந்த சாதுக்கு வந்து உகர குறியீடு இருக்குது, சோனா. அப்புறம் ஹா இருக்குது, அந்த ஹாவுக்கு உகர குறியீடு போட்டிருக்கு, சுஹு. அதுக்கப்புறம் ஃபா இருக்குது, அந்த ஃபாவுக்கு வந்து ரெட்டை குறியீடு போட்டிருக்காங்க, அகர குறியீடு. அப்போ ஃபன் ஒன்று இருந்தால் ஃபா, 2 குறியீடு போட்டால் ஃபன், இன்னும் சேர்ந்துக்கணும். சுஹு ஃபன் எத்துலு சுஹு ஃபன். இந்த சுஹு ஃபன் என்று இன்னாக உச்சரிக்கக்கூடாது. ஏன் உச்சரிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அடுத்த எழுத்து மீமா வந்துருச்சு. மீமு வந்தால் அது இம்முடைய உச்சரிப்பு இங்கே சேர்ந்துக்கணும். அதுக்கு தான் அதில் சத்து போட்டு காட்டியிருக்கிறாங்க. அப்போ சுஹு ஃபன் என்பதை சுஹுஃபம் எத்துலு சுஹுஃபன் முத்தஹரான்னு படிக்காமல் சுஹுஃபம் ஃபம் இம்மா படிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து மீம் இருக்குது, அந்த மீமுக்கு வந்து இந்த இம்மத்தை அங்கே சேர்த்துட்டோமே, மீமுக்கு வந்து உகர குறியீடு இருக்குது, மூ. அதுக்கப்புறம் துவா இருக்குது, தாவுக்கு வந்து அகர குறியீடு துவா, முத்தா. அதுக்கப்புறம் ஹா இருக்குது, அந்த ஹாவுக்கு வந்து ஷத்துங்கிற அழுத்துற குறியீடும் இருக்கிறது, மேலே அகர குறியீடும் இருக்கிறது. அப்போ ரெண்டையும் சேர்த்தா இஹன்னா ஹானா. இந்த ஒரு குறியீடு இருந்தால் ஹானா மட்டும் இப்படி போட்டோம்னா அதில் இஹன்னா உள்ளே இருக்குன்னு அர்த்தம். முத்தஹ, முத்தஹர்னு வந்துடுது. அதுக்கப்புறம் ரா இருக்கிறது, அதுக்கு மேலே அகர குறியீடு இருக்குது, முத்தஹர. அதுக்கப்புறம் தாய் இருக்குது, அந்த தாவுக்கு வந்து தாவுன்னா அந்த குண்டு தா இருக்குது, அந்த குண்டு தாவுக்கு என்ன போட்டிருக்குன்னா அகர குறியீடு 2 போட்டிருக்கு. அப்போ தன், முத்தஹர தன் எத்துலு சுஹுஃபம் முத்தஹரத்தன். முத்தஹரத்தன் என்று எப்போ படிக்கணும்னு கேட்டால் கண்டினியூவாக படிச்சுக்கிட்டு போனால் தான், மூச்சு விடாமல் படித்தா தான். இதோடு நிப்பாட்டிட்டீங்க இந்த ஆயத்தை, அப்படி படித்தா என்ன செய்யலாம், எத்துலு சுஹுஃபம் முத்தஹரா முத்தஹரத்தன் என்று சொல்வது எப்படி நிப்பாட்டணும், முத்தஹரா. அந்த குண்டு தே வரும்போதெல்லாம் ஒரு இகு மாதிரி, இகுன்னா இகுண்டு பச்சை முழுசாக வந்துடக்கூடாது, ஒரு அரை இகு வர்ற மாதிரி என்ன செய்யணும், அதை சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த சொல்ல ஃபாங்கிற எழுத்து இருக்குது, அந்த ஃபாவுக்கு கீழே இகர குறியீட்டுக்கு ஃபீ. அந்த ஃபீயை வந்து நல்லா நீட்டி ஃபீ என்ன வாக்குறதுக்காக என்ன பண்ணியிருக்கு, ஏ போட்டிருக்கு, ஏக்கு சுக்குனும் போட்டிருக்கு. அப்போ ரெண்டும் சேர்ந்து ஃபீ, அந்த ஏ இல்லாட்டி ஃபீ,
ஏக்கு சுக்கூன் போட்டு பக்கத்தில் இருந்தால் ஃபீ. அதுக்கடுத்து ஹா இருக்கிறது, மேலே கோடு இருக்கா, ஹ ஃபீ ஹ. அந்த ஹாவை நீட்டி விட்றாங்க நெடிலாக்குறதுக்காக வேண்டிய ஹாவண்ணா ஃபீ ஹா. இந்த ரெண்டும் சேர்ந்து என்னது ஃபீ ஹா. அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது. அந்த காஃபுக்கு வந்து உகர குறியீடு கூணா இருக்குது. தாய் இருக்குது, அதுக்கும் உகர குறியீடு தான் தூணா இருக்குது, குத்து. அதுக்கப்புறம் பா இருக்குது, அதுக்கும் உகர குறியீடு, அது டபுளாக இருக்கிறது. அப்போ குத்து புன், ஒன்று இருந்தால் குத்து பு, ரெண்டு இருந்தால் குத்து புன், ஃபீஹா குத்து புன். அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, அந்த காஃபுக்கு மேலே அகர குறியீடு காணா. அதுக்கப்புறம் யா இருக்கிறது, அதில் கீழே கோடு இருக்குது, கீழே குறியீடு இருக்குது, ஈனா கை. அந்த யாவுக்கு இந்த சத்துங்கிற குறியீடும் இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும், ஈயன்னாவும் ஈனாவும் ஆச்சு, கையி கையி. அதுக்கப்புறம் மா இருக்குது, மேலே கோடு இருக்குது, கையம. அதுக்கப்புறம் தாய் இருக்கிறது, அதில் உகர குறியீடு ரெண்டு போட்டிருக்கு, துன். ஒன்று போட்டால் தூ, ரெண்டு போட்டால் துன். கையி மதுன் ஃபீஹா குத்துபுன் கையி மதுன். இதை வந்து அப்படியே கண்டினியூவாக பண்ணால் கையி மத்துன். அப்படி நிப்பாட்டினீங்கன்னா கையுமா அப்படி நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் வாவு இருக்குது, வாவு வந்து என்ன செய்யுதுன்னா மேலே கோட்டிருக்கு வானா. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, அதுக்கு மேலே கோட்டிருக்கு மானா. அந்த மீமை வந்து செய்கிறாங்கன்னா நீட்டுறதுக்காக அலிஃபை சேர்த்து விட்டாங்களா மாவண்ணா வமா. அந்த வாவும் மாவும் சேர்ந்துருது வமா. அதுக்கப்புறம் தாங்குற எழுத்து இருக்குது, அதுக்கு மேலே அகர குறியீடுக்கு தானா. அப்புறம் ஃபா இருக்குது, மேலே அகர குறியீடு ஃபானா, தானா ஃபானா தஃப. அதுக்கப்புறம் ரா இருக்குது, அந்த ராவுக்கு வந்து ரெண்டு குறியீடு இருக்குது. அதாவது அகர குறியீடும் இருக்கிறது, அந்த ஷத்துன்னு சொல்லக்கூடிய அழுத்தி சொல்கிற குறியீடும் இருக்கிறது. அப்போ இர்ரன்னா ராணா. அப்போ தஃபர்ர, தானா ஃபானா இர்ரன்னா ராணா தஃபர்ர. அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, அகர குறியீடு இருக்குது, தஃபர்ரக வமா தஃபர்ரக. தஃபர்ரகோடு நிப்பாட்ட முடியாது. ஏன்னு கேட்டால் அடுத்த எழுத்தில் வந்து லாம் இருக்குது, அடுத்த சொல்லலை. அந்த லாமுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால் அகர குறியீடும் இருக்கிறது, ஷத்தும் இருக்குது. அப்போ இல்லைன்னாவும் லானாவும் இருக்குது. இல்லைன்னாவில் சேர்த்து வாசிக்க முடியாது தானே, இல்லைன்னாவை கொண்டு துவக்கமாக வாசிக்க முடியாது. அதனால் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அது அங்கே சேர்க்கணும், தஃபர்ர கல்ல. தஃபர்ர இந்த காபம் கவுனா சேர்க்கணும், தஃபர்ர கல்ல. அப்புறம் தால் இருக்கிறது, அதுக்கு இகர குறியீடு இருக்குது, தி கல் தஃபர்ர கல்லதி. அந்த தி என்பதை வந்து நீட்டுறதுக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னா யாவை போட்டு அதுக்கு சுக்கூன் போட்டிருக்காங்க, தி தஃபர்ர கல்லதி. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அதுக்கு மேலே அகர குறி. அதுக்கப்புறம் தஃபர்ர கல்லதி இருக்கா, அப்புறம் நூன் இருக்கிறது, அதுக்கு மேலே அகர குறியீடு இருக்கிறது, தஃபர்ர கல்லதீன வமா தஃபர்ர கல்லதீன. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது, அதுக்கு உகர குறியீடுக்கு ஊனா. அதுக்கப்புறம் வாவு இருக்கிறது, அதுக்கு சுக்கூன் போட்டாங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து ஊவண்ணாவை போயிடும். அலிஃப் மட்டும் இருந்தால் ஊனா, பக்கத்தில் வாவை போட்டு சுக்கூன் போட்டால் ஊ. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, தே இருக்குது, தா எழுத்து இருக்குது, அதுக்கு உகர குறியீடு இருக்குது, தூ. அப்போ ஊ தூ ஊ தூ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த சொல்லல இல்லுண்டு ஆரம்பிக்குது, இல்லில் கொண்டு ஆரம்பிக்க முடியாது. இந்த இல்ல அங்கிட்டு தள்ளி விட்ருங்க. அப்போ ஊ துல் தஃபர்ர கல்லதீன ஊ துல். அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது, அதுக்கு கீழே கோடு இருக்கா, கீனா. அதுக்கப்புறம் தாய் இருக்கிறது, அதுக்கு செங்குத்தா அழிவு போட்டாங்க, தாவண்ணாவை போயிடும், கிதா கீனா தாவண்ணா கிதா. அதுக்கப்புறம் பா இருக்கிறது, அதுக்கு மேலே அகர குறியீடு இருக்குது, கிதாப. அதுக்கப்புறம் வந்து அடுத்த சொல்லு அலிஃப் இருக்கிறது, அது கீழே கோடு இருக்குது, இ. அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது, அந்த லாமுக்கு என்ன செய்யணும்னா 3 குறியீடு இருக்குது. லாமில் வந்து அகர குறியீடும் இருக்கிறது, லானாவை ஈல. அதை என்ன செஞ்சுருக்காங்க, சத்து வச்சு அழுத்தி போட்டாங்களா, இல்லை அதை நீட்டுறதுக்கு அலிஃபையும் சேர்த்து விட்டாங்க. அப்போ லாமில் வந்து 3 குறியீடாக சேர்ந்து போச்சு. அப்போ இல்லா ஊத்துல் கிதாப இல்லா. அதுக்கப்புறம் மீம் இருக்குது, அந்த மீமு கீழே இகர குறியீடு இருக்குது, மீ. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அது இன் மின். இந்த மின்னுக்கு அப்புறம் வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டால் பாங்குற எழுத்து இருக்குது. இதில் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்துருக்குறோம் ஒரு சட்டம். இந்த இன்கிற எழுத்துக்கு பின்னாடி எப்போல்லாம் பே வருதோ, இன்னு வருது, இன்னுன்ற உச்சரிப்பு வந்து விட்டது, அதுக்கு பின்னாடி பேங்கிற எழுத்து வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த இன் என்பதை வந்து இம்முன்னு படிச்சிடணும். மின் என்று சொல்லக்கூடாது, மிம். மின் என்று சொல்லாமல் இப்படி சொல்லணும், மிம்னு சொல்லணும். ஏன் மிம்முன்னு சொல்லணும்னு கேட்டால் இன்னுக்கு பிறகு பா வந்தால் அந்த இன்னு வந்து இம்மாக மாறிக்கிறோம்.
இது வந்து அரபு மொழி தெரியாத, இலக்கணம் தெரியாதவர்களுக்கு விளங்காதுங்கிற காரணத்தினால என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சும்மா கண்ணுக்கு தெரியாமல் சின்னதாக ஒரு மீமை ஒன்று போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த இன்னில் பார்த்தீங்கன்னா குட்டியாக என்ன இருக்கேன், ஒரு மீம் வந்து இன்னுக்கு மேலே இப்படி இப்படி இருக்கும் மீம் இருக்கும். அது ஏன் அப்படி போட்டிருக்காங்கன்னா, இதை இன்ன நீ வாசிக்காத, இம்மை வாசிக்க என்பதற்கு தான் குட்டியாக மீம் போட்டு மொழி தெரியாதவங்க, மொழி தெரிஞ்சவங்க இயற்கையாக வாசிச்சிருவாங்க. அரபு மொழியை கிராமர் படித்து வாசிக்கிறவங்களுக்கு இந்த குறியீடுலாம் தேவையில்லை. நமக்காக இணைஞ்சிருக்காங்கன்னு கேட்டால், நம்ம வெளிநாட்டில் உள்ள அரபு அல்லாத பிரதேசங்களுக்கு தான் இந்த மாதிரி ஸ்டைலில் நமக்கு இந்த அடையாள குறி போட்டு தந்திருக்கிறாங்க. அப்போ மீ இன் மின், ஆனால் மின் கிடையாது, இது மிம். ஏன் அந்த இம்மு உச்சரிப்பு வருது என்று கேட்டால், அந்த இன்னைக்கு பிறகு பா வந்தால் அப்படி வரும். அப்படி கூட நீங்கள் விளங்க வேணாம், இதுதான் சட்டப்படி சொல்கிற விஷயம். அப்படி விளங்காமல் ஒரு இன்னை போட்டு அதில் குட்டியாக மீமை போட்டிருந்தாங்கன்னா இம்முன்னு படிங்க, அப்படி கூட வச்சுக்கிறோங்க. இன் போட்டு சின்னதாக ஒரு மீம் என்ன செய்வாங்க, அந்த இருக்கிற எழுத்து சைஸை விட சின்ன சைஸாக ஒரு மீமை போட்டு அடையாளம் காட்டியிருப்பாங்க. அடையாளம் காட்டுவது எதுக்குன்னு கேட்டால், மின் என்று நீ படிக்காதே, மிம்னு படி. அப்போ மீன் மின் மின் என்று சொல்லாமல் மிம் மிம். அதுக்கப்புறம் பா இருக்குது, பாவுக்கு வந்து மேலே கோடு இருக்குது பானா. அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது, சுக்குன் இருக்கிறது பா. அதுக்கப்புறம் தால் இருக்கிறது, இகர குறியீடு இருக்குது பாதி. மிம்பாதி, மின் பாதின்னு சொல்லாமல் மிம்பாதி. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, அகர குறியீடு இருக்குது மானா. அந்த மீமை நீட்டி விட்ருக்குறாங்க, நீட்டுறதுக்காக வேண்டி அழிப்பு சேர்த்துருக்குறாங்க மாவண்ணா மா. அதுக்கப்புறம் ஜீம் இருக்கிறது, அந்த ஜீமுக்கு அகரம் போட்டிருக்காங்களே ஜானா. அந்த ஜீமை நீட்டுறதுக்காக வேண்டி அழிப்பு போட்டாங்க ஜாவண்ணா ஜா. அந்த அழிப்பை நல்லா நீட்டணுங்கிறதுக்காக வேண்டி மத்து போட்டிருக்காங்க, இப்படி 4 விரல் மடக்கிற அளவுக்கு நீட்டணும். அப்போ ஜா. அதுக்கப்புறம் ஆ இருக்குது, ஹம்சா இருக்குது, மேலே கோடு இருக்குது ஆனா ஜா அ. அதுக்கப்புறம் தே இருக்குது, அதுக்கு சுக்குணும் இத்து ஜா அத். அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு உகர குறியீடு ஜா அத்துஹு. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, உகர குறியீடு ஜா அத்துஹுமு. மிம்பாதி மா ஜா அத்துஹுமு அப்படின்னு வருது. அதுக்கடுத்து சொல்ல பார்த்தீங்கன்னா இல்லில் ஆரம்பிக்குது, இல்லை கொண்டு ஆரம்பிக்க முடியாது. அப்போ அந்த இல்லை அந்த பக்கம் அந்த சொல்லில் கொண்டு சேர்த்து விட்ருங்க. ஜா அத்துஹுமுல் மிம்பாதி மா ஜா அத்துஹுமுல். அந்த இல்லை போட்டு இந்த பாவுலேருந்து வாசிக்க ஆரம்பிக்கணும். பாவுக்கு வந்து அகர குறியீடுக்கு பானா. அப்புறம் யா இருக்குது, அந்த யாவுக்கு என்ன இருக்கிறது, இகர குறியீடு இருக்குது ஈனா பையின்னு வருது. அந்த யாவில் சத்தம் போட்டிருக்காங்க, அழுத்த குறியீடு போட்டிருக்கிறாங்க. அப்போ பையி பையி. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அகர குறியீடு பையின. அதுக்கப்புறம் தாங்குற எழுத்து இருக்குது, உகர குறியீடு பையினத்து. இந்த பையினத்து என்பதை வந்து அப்படியே மூச்சு விடாமல் படித்தால் பையினத்து. இதோட வக்ஃபு செய்கிறது நிப்பாட்டிட்டிங்கன்னா பையினா பையினா நகுன்னு சொல்லாமல் நான்னு சொல்லிடாமல் அந்த ஆன்னு சொல்கிறதுக்கு இகுக்கு நடுவில் என்ன செய்யணும், அந்த உச்சரிப்பை கொண்டு வந்து பையினா அப்படி படிக்கணும். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பேட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துஆ செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையத் அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. Contact MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹீத் சகோதரர்கள், தொண்டி தௌஹீத் பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துஆ செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசித், ரெஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தௌஹீத் பேரவை. UAEயில் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ். அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ். மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மண்ணடி, மூன்மார்ட் அருகில், மண்ணடி, சென்னை 1. இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் 1 திருச்சியில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு. இன்னும் சில மாதங்களே உள்ளன. மூடநம்பிக்கையை ஒழித்திட அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை. SP தொண்டியில் இருந்து தினசரி சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ் 2, மேலப்பள்ளி வாசல் வளாகம், ECR மெயின் ரோடு, தொண்டி. இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து செயல்பட அழைக்கிறது திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த தௌஹீத் பேரவைகள், NTF. அதுக்கப்புறம் வாவு இருக்கிறது, மேலே கோடு இருக்குது வானா. மீம் இருக்கிறது, அதுக்கு மேலே கோடு இருக்குது மானா, வம. அதுக்கப்புறம் அந்த மீமை நீட்டுறதுக்கு அலிஃப் போட்டிருக்காங்க, வமா. அலிஃப் இல்லாட்டி வம, அலிஃப் இருந்தால் வமா. அந்த அலிஃபை நல்லா நீட்டணுங்கிறதுக்காக வேண்டி அந்த மத்துங்கிற ஒரு குறியீடை, கூடுதல் குறியீடை கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணும், வமா என்று நீட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது, அதுக்கு உகர குறியீடு இருக்குது, ஊனா. மீம் இருக்கிறது, அதுக்கு இகர குறியீடுக்கு மீனா, ஊமி. அப்புறம் ராய் இருக்கிறது, உகர குறியீடுக்கு ரூனா, ஊமி ரு. அந்த ரூ என்பதை நீட்டி வாசிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு வாவை போட்டிருக்கிறாங்க, சுக்கூன் போட்டாங்க. அப்போ உமிரு. அந்த நீட்டுறதை வந்து நல்லா நீட்டணுங்கிறதுக்காக வேண்டி மத்தும் போட்டிருக்காங்க, உமிரு வமா உமிரு. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, அதுக்கு இகர குறியீடு போட்டிருக்கு, ஈனா. அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது, அகர குறியீடு மேலே லானா, ஈல. அந்த லாமில் இந்த சத்தும் சேர்த்து போட்டிருக்காங்க. அப்போ இல்லைன்னா சேர்த்துக்கிறேன்னு, இல்லை. அந்த லாவை வந்து நீட்டி வாசிக்கிறதுக்காக வேண்டி அலிஃபையும் சேர்த்து விட்டாங்க. அப்போ இல்லா ஒமா உமிரு இல்லா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அடுத்த சொல்ல லாம் இருக்குது. அந்த லாமுக்கு வந்து இகர குறியீடு போட்டிருக்காங்க, லீனா. அதுக்கப்புறம் யா இருக்கிறது, அகர குறியீடு யானா, லியா. அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது, அதில் சுக்கூன் போட்டிருக்காங்க, லியா. அதுக்கப்புறம் பா இருக்கிறது, அதுக்கு உகர குறியீடு லியா அபு. அதுக்கப்புறம் தால் இருக்கிறது, அதுக்கு உகர குறியீடு லியா புது, லியா புது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாம் இருக்கிறது, அதில் வந்து செங்குத்தா அழிவு போட்டிருக்கு, லாவண்ணா வச்சு அதில் சத்தும் போட்டிருக்கிறாங்க. அது இல்லைன்னா லாவண்ணா இருக்குது, இல்லைன்னாவுக்கு ஒன்று ஆரம்பிக்க முடியாது இல்லையா. அப்போ இதோட சேர்த்துடணும், யா புதுன்னு சொன்னீங்கல்ல, லியாபுதுல்லா, லியாபுதுல்லா. அப்புறம் ஹா இருக்குது, லியாபுதுல்லாஹ வமா உமிரு லியா இல்லா லியாபுதுல்லாஹ. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, அதுக்கு வந்து உகர குறியீடு மூணா. அதுக்கப்புறம் ஹா இருக்கிறது, அதுக்கு வந்து சுக்கூன் போட்டிருக்கு, இஹ் முஹ்ன்னு வந்துடுது, முஹ். அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது, அதுக்கு வந்து இகர குறியீடு முஹ்லி. சாத் இருக்கிறது, அது கீழே கோடுக்கு ஸ்ரீ முஹ்லிசி. அந்த சீயை நீட்டி விடுறதுக்காக வேண்டி பக்கத்தில் ஏயை போட்டு சுக்குன் போட்டாங்க, முஹ்லிசி. நூன் இருக்கிறது, அடுத்து அகர குறியீடு முஹ்லிசீன இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிசீன. அடுத்த சொல்ல லாம் இருக்கிறது, அது அகர குறியீடு இருக்குது, லானா. அதுக்கப்புறம் ஹா இருக்கிறது, அதில் வந்து உகர குறியீடு இருக்குது, ஹூனா, லஹு. அந்த லஹுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என்ன இருக்குன்னா அலிஃப் இருக்குது, லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் குறியீடு காணா. அப்புறம் தாலுக்கு தான் இருக்குது. அந்த தாலுக்கு என்ன இருக்குது, அந்த ஷத்து இருக்கிறது, கீழே அந்த இகர குறியீடும் இருக்கிறது. அப்போ வந்து இத்தன்னா தீனா இருக்குது. அந்த தாலு கீழே குறியீடு இருந்தால் தி, அதில் ஷத்து போட்டாங்கன்னா இத்தன்னாவும் தீனாவும் வந்துடுது. அப்போ இத்தனாவை கொண்டு ஆரம்பிக்க முடியுமா, முடியாது. அதனால் முதல் சொன்ன சொல்லுக்கு திருப்பி போய் லஹுண்டிங்கல்ல, லஹுத் இங்கே சேர்த்துணும், லஹுத்தி. அந்த தீயை நீட்டு விடுறதுக்கு ஏ சேர்த்துருக்காங்க, சுகுன் போட்டிருக்காங்க, லஹுத்தி லஹுத்தி. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அதுக்கு மேலே வந்து அகர குறியீடு போட்டிருக்காங்க, லஹுத்தீன முஹ்லிசீன லஹுத்தீன.
அதுக்கு அடுத்தது ஹாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு உகர குறியீடு ஹூனா. அடுத்து நூன் இருக்கிறது, அகர குறியீடு நானா ஹுன. அப்புறம் ஃபா எழுத்து இருக்குது, அகர குறியீடு ஹுனஃப. அந்த ஃபாவை நீட்டி விடுறதுக்காக அலி போட்டிருக்காங்க, ஹுனஃபா. அந்த நீட்டுறதை நல்லா நீட்டணுன்றதுக்காக வேண்டி அந்த மத்து இந்த குறியீடு போட்டிருக்காங்க. அப்போ ஹுனஃபா. அதுக்கப்புறம் வந்து ஹம்சா இருக்குது, அதுக்கு மேலே கோடு போட்டிருக்காங்க, ஹுனஃபா.